வானதி பாண்டியோட கடைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறத வானதியோட அண்ணன் வந்து பார்க்குறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, வானதி ஆக்சுவலா வந்து பாண்டிகிட்ட "என் குடும்பத்த பத்தி நீ இப்படிலாம் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்ட போட்டு பிரேக்கப் பண்றேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுமேனு வானதியோட அண்ணன் என்ன சொல்லுவான் அப்டின்னா, "இப்பயும் போய் அவனத்தானே பார்த்துட்டு வர, அவன்ட்ட தானே பேசிட்டு வர" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, உன்னால தான் அவன் வந்து லவ்வ பிரேக்கப் பண்ணிட்டான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நல்ல வேளையா போச்சு. இப்போ நிம்மதியா இருக்கலாம். பேசாம இவளுக்கு வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கல்யாணம் பண்ணி வைப்பியா? அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. நான் கட்டினா பாண்டிய தான் கட்டுவேன். வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாதிரி வானதி சொல்றாங்க. "இப்ப தானடி லவ்வ பிரேக் பண்ணிட்டு வந்தத. அவன் தான் உன்னைய வேண்டான்னு சொல்றான்ல. ஆம்பள பையன் அவனே உன்னைய வேண்டான்னு சொல்லும்போது, உனக்கு என்னடி இப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி கேட்குறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "நான் கல்யாணம் பண்ணா பாண்டிய தான் கல்யாணம் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, மறுபடியும் பாண்டிய பார்க்கறதுக்காக வராங்க. "இப்ப தானே உன்னைய விரட்டி விட்டேன். மறுபடியும் எதுக்கு வர? இப்ப தானே பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போன. இப்ப என்ன உனக்கு மறுபடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்குறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "எங்க வீட்ல வந்து வேற பையன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு இப்போ நான் உன்னைய கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துக்கு நேரா மறுபடியும் வானதியோட அண்ணன் வந்துட்டு, "உனக்கு எத்தன தடவ சொன்னாலும் அறிவே வராதா? மறுபடியும் மறுபடியும் உன்ன பார்க்கறதுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களோட வந்து பாண்டியன வந்து அடிக்கிறாங்க. இப்ப பாண்டி என்ன சொல்றான் அப்படின்னா, "நீ என்ன வேணா நெனச்சுக்கோ. எனக்கு வானதி தான் பொண்டாட்டி. எப்படியாவது அவள கல்யாணம் பண்ணுவேன். உன் கண்ணு முன்னாடி கல்யாணம் பண்ணுவேன் பாரு" அப்படின்ற மாதிரி சண்ட போடுறாங்க.